கிடையாது. அவங்களும் நிறைய ஹீரோயினாக அந்த படத்தில் நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி நிறைய அம்சங்கள் கொண்ட திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். ப்ளஸ் அந்த காட்டில் போயிட்டு அந்த சந்தன கடத்தல், அந்த எப்படி காட்டு அழகை, இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் பிளே வந்து காமிச்சிருப்பாங்க இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில். இப்படி அழகாக அமைஞ்ச படம் தான் கேப்டன் பிரபாகரன் சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஆர்கே செல்வமணி டைரக்ஷனில் இப்ராஹிம் ராவுத்தர் அவர் வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து நெருங்கிய நண்பர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை வந்து அவர் வந்து தயாரிச்சிருந்தார். அதுக்கப்புறம் தன் நண்பனை வச்சு 100வது திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தை வந்து எடுத்தார். கேப்டன் வந்து இந்த படத்துடைய நினைவாக தன் மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு சொல்லி அந்த பேரையே வந்து சூட்னாருன்னு சொல்லலாம், மூத்த மகனுக்கு. இப்படி வந்து நிறைய அம்சங்கள் கொண்ட திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து கேப்டனால் அவர்களாலே மறக்க முடியாத ஒரு திரைப்படம் கூட சொல்லலாம். மைல்கல் ஸ்டோன் இந்த படம் நிறைய விஷயங்களை வந்து ரசிக்கும் தன்மையாக இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். அப்படி வந்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாசமுள்ள படியேறு ஆட்டமா தேரோட்டமா இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து எழுந்து நடனம் ஆடத்தும் தியேட்டர்ல நடனமாடும் டான்ஸ் ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும். லிவிங்ஸ்டன் இருப்பார். அந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்களை கொண்ட திரைப்படம் தான் இது. ஒரு காட்சி சொல்ல போனால் பொன்னம்பலம் வந்து போலீஸாக இருந்து ஒரு பொண்ணை வந்து துரத்திட்டு போவார். அப்போ அந்த பொண்ணு ஒரு ஜீப்பில் போய் மூடும். அந்த ஜீப்பை அப்படி காட்டுவாங்க பாருங்க. அந்த ஜீப்பில் வந்து கயிறு இருக்கும், சுத்தி இருக்கும், கோடாலி இருக்கும். அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி ஒரு ஷூ காலை காட்டுவாங்க. அப்படியே அந்த கோட் ஷூட்டில் வந்து கேப்டன் அவர்கள் வந்து என்னமா அழகாக இருப்பார் தெரியுமையா. அந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக ஒரு ஹீரோ வந்து நம்ம பார்க்குறது கஷ்டம். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாங்க கேப்டன் அவர்கள். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக சூப்பராக அந்த கார்லேருந்து இறங்கி வருவார். அந்த கார்லேருந்து இறங்கும் போது என்னமா தேட்டரில் கிளாப்ஸ் பறக்கும் தெரியுமா. அப்படி வந்து ஒரு திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இன்னைக்கு வந்து நம்ம புஷ்பா படத்தை வந்து கொண்டாடுறோம், புஷ்பா 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 அப்படின்ட்டு. ஆனால் 1991 இந்த புஷ்பா இந்த படத்துடைய இந்த மரக்கடத்தல் இந்த மாதிரி விஷயங்களே வந்து கேப்டன் பிரபாகரன் படத்திலேயே வந்து காமிச்சார் ஆர்கே செல்வமணி அவர்கள். அதான் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அடுத்தது தான் புஷ்பாவுக்கு அடுத்து கேப்டன் பிரபாகரன் இல்லை. அதால் வந்து இது வந்து அப்போவே 91 வந்த புஷ்பா திரைப்படம்னு சொல்லலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். நிறைய தரப்பு மக்கள் வந்து ரசிகம் தன்மையாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெயின் ஃபைட்டு கேப்டன் அவர்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிற ரஸ்க்கு சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி